ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் மண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனக திரளையே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவன சத்சங்கம் மிகச்சிறப்பாக நிறுத்தி கொண்டு வருகின்ற திருமந்திர ஞான வேள்வியிலே 9ஆம் தந்திரத்திலே ஒளிவகை என்கிற அந்த தலைப்பிலே சில செய்திகளை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒளிவகை என்று பெருமான் இதனை குறிப்பிடுவதற்கு என்ன காரணம் என்று நாம் 2-3 செஷனாகவே பார்த்து கொண்டு வருகிறோம். இறைவனை உணர்கிற நிலைகள் புறம், பிறகு அகம், பிறகு எங்கும். அகம் புறம் எங்கும். புறத்திலே காணுகின்ற ஒரு நிலை இறைவன், இறைவனை பார்த்தல், இறைவனை பூஜை செய்தல், இறைவனை சிந்தித்தல், இறை சம்பந்தமான செயல்களில் ஈடுபடுதல் என்று சொல்லக்கூடிய நிலை 1. நிலை 2ல் உள்ளேயே தனக்குள்ளேயே அந்த ஈசனை சிந்தித்தல், பார்த்தல் எல்லாமே உள்ளேயே, வெளியில் எந்த விதமான நிலையும் இல்லாமல் உள்ளேயே எல்லாத்தையும் பார்த்துக்கிறது. அது 2. 3வது நிலை இது மாதிரி அகம்புறமெல்லாம் ஒன்றும் ஒரு லிமிட்டேஷன்ஸே இல்லாமல் எப்பொழுதும் எல்லா இடத்துலையும், அதுதான் நம்ம ஞானிகளுடைய நிலையாக இருந்திருக்கிறது. இப்போ இதில் இந்த புறத்தே காணுகிற அந்த நிலை மூர்த்தம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது, அகத்தே காணுகிற நிலை ஒளி. ஒளி என்று சொல்லுகிற பொழுது, ஒளிநிலை என்று சொல்லுகிற பொழுது, அது முழுக்க முழுக்க நமக்கு உள்ளேயே காணுகின்ற நிலைகள் தான் அது. அதனால தான் அது இந்த பிரணவ யோகம் என்று சொல்லக்கூடிய யோகத்து, பிரணவ யோகம் அல்லது சோடச கலா பிராசாதம், துவாதச கலா பிராசாதம் என்றெல்லாம் சொல்லுகிற அந்த நிலைகளில் இந்த ஆற்றலை உணர்கிற முறையில், ஒளி என்று சொல்லக்கூடிய அந்த ஆற்றலை உணர்கிற முறையில் சிவத்தை உணர்கிற அந்த நிலையை சொல்லுகிறார். எனவே இது முழுக்க முழுக்க இந்த உணர்வு நிலையில், அகத்தே உணர்வு நிலையில் எவ்வாறு அது உணர்கிறோம் என்று சொல்லுகிற அந்த செய்திகளைத்தான் ஒளி நிலையாகவே பேசுகிறார். இது புறத்தே செய்யப்படுகிற கிரியைகளுக்கு இதுக்கும் எந்த விதமான ஒரு தொடர்பு இல்லை. இது புறக்கிரியைகள் சரியை கிரியையில் செய்யப்படுகிற நிலைகளில் ஈசனை பூஜை பண்ணுறது, அவரை பற்றி நினைக்கிறது, சிந்திக்கிறது, அது மாதிரியெல்லாம் அதிலோட இன்வால்வ்டு தான். அது அகமும் இணைஞ்சது தான் அதில். ஆனால் அதை காட்டிலும் முழுமையாக அகத்திலேயே நிலை கொண்டு நின்று இதனை காண்பது என்பதைத்தான் இந்த பகுதியில் விவரிக்கிறார்.
அப்படி சொல்லுகிற பொழுதே இதை ஒளி என்று சொல்லுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், இந்த யோகத்தில் எல்லாத்தையுமே ஒளி ஒளின்னு சொல்கிறது தான் வழக்கம். பூர்வ மத்தியில் ஒரு ஒளி தெரிதல், அப்புறம் இதயத்தில் ஒளி தெரிதல் என்று சொல்லக்கூடிய அந்த ஒளி நிலைகளாகத்தான் எல்லாம் சொல்லுது. சுவாச சார்ந்த பெருவெளியிலையும் அந்த ஒளியை காணுதல் என்றெல்லாம் இப்படி சொல்லுகிற அந்த செய்திகள். இதில் இந்த ஈசனை தனக்குள்ளே காணுகின்ற அந்த ஒரு முறையை வலியுறுத்துகிற பொழுது இந்த கிரியையெல்லாம் படிநிலையாகத்தான் கொள்ள முடியுமே தவிர அதிலேயே நின்றுக்கிட்டு இருந்தோம்னா பார்க்க முடியாதுங்கிறத திரும்பவும் வலியுறுத்துகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொல்லுகிற பொழுது, இப்போ நாம் வெளியில் செய்கின்ற அந்த பூசைகள், அந்த அந்த கிரியைகள், இவையெல்லாம் ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு போகும், ஒரு நிலைக்கு கொண்டு போகும், அன்பை பெருக்கும், எல்லாமே செய்யும். ஆனால் நமக்கு அந்த அனுபவம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை இந்த அகம் செய்கிற அளவுக்கு புறம் செய்யாது என்பதை வலியுறுத்துகிறார். அதான் சரி. அப்போ இது யோகம்தான் அதுக்கு வழியான்னு கேட்டால், யோகம் கூட நிறைவு இல்லை. யோகத்தை தாண்டி ஞானத்துக்கு வந்தாங்கன்னு தானே கடைசியில் சொல்கிறார். ஞானம் என்பது குருநாதர் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், ஒன்று கூடல் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில தான் இந்த தசகாரியம் அல்லது நின்மலாவத்தை இது எல்லாத்தையுமே நம்ம குறிப்பிடுகின்றார். இந்த ஒளிவகை என்று சொல்லுகிற ஒரு செய்தியை எப்படி குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், இந்த மத்தியாலவத்தை சாக்கிரம், மத்தியாலவத்தையில் நிகழக்கூடிய அந்த 5 அவத்தைகள் மத்தியாலவத்தையிலேயே சகலத்திலேயே நிகழ்கிறது பாருங்க. சகலத்தில் நிகழ்கிற கீழாலவத்தையை விட்டுருங்க, சகலத்தில் நடக்கிற மத்தியாலவத்தையும் விட்டுடுங்க. இந்த சகலத்தில் நடக்கிற மத்தியாலவத்தையிலேருந்து நம்ம நிர்மலாவத்தைக்கு சுதாவத்தைக்கு நிர்மலாவத்தையை நாம் பயிற்சி கொள்ளலாம். அதுக்கு இடையில இதை சொல்கிறார். அது அங்கேருந்து மத்தியாலவத்தையில் இருந்துட்டு இங்கே வருகிற பொழுது அது யோகாவத்தை என்று அதை குறிப்பிடுவார்கள். அதை நம்ம பார்த்தோம், அங்கேயும் கூட கொஞ்சம் பார்க்கிற பொழுது யோகாவத்தை பார்த்தோம். யோகாவத்தை என்று சொல்லுகிறது வேற ஒன்றும் இல்லை. யோகங்கள் நம்ம நமக்கு உள்ளேயே அந்த இப்போ வாயிலார் என்ன பண்ணார், பூசலார் என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கிற பொழுது அவங்க அந்த ஒளியை உள்ளறைய தான் அதை தரிசனம் பண்ணியிருக்கிறாங்க. அது நாயனாராக ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்க உள்ளே தரிசனம் பண்ணி அந்த தரிசனத்தின் காரணமாக அவர்கள் அங்கேயே நின்று இந்த புற உலகிலே இருக்கக்கூடிய கோயில் கட்டணும்னு வெளியில் முதல்ல நினைக்கிறார் பூசலார். வெளியில் கோயில் கட்டணும்னு நினைக்கிறார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, மணக்கோயிலுக்கு போயிட்டார். வெளியில் அவருடைய நிலை என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஞானம் பெற்று வெளியில் ஞானம் பெற்ற பிறகு அந்த மணக்கோயிலை கட்டியிருக்கார் அவர். ஆகையினால இந்த அகத்திலேயே எல்லா விதமான வழிபாடுகளையும் செய்யக்கூடிய அந்த நிலை, அது கொஞ்சம் நம்ம இந்த நிர்மலாவத்தைக்கு வரத்துக்கு முன்னாடி நாம் முயற்சி பண்ணலாம். அது யோகம் என்கிற அந்த நிலையில் செய்கிறது ஒன்று. அன்பு மிகுதியினாலே எப்பொழுதும் உள்ளேயே சிந்தித்து கொண்டு சிந்தனையினாலேயே இருத்தல். இப்போ கண்ணப்பர் செஞ்சது அது கிரியைன்னு சொல்லிட முடியுமா? அதை இந்த அன்பு மிகுதியாக போனதுனால ஞானத்தில் நின்று செஞ்ச பூஜை அது. அது ஞானத்திலேயே நின்று செய்த பூசை அது. அவருக்கு அதை தவிர்த்து வேற எதுவுமே தெரியாது. சிவத்தை தவிர வேற எதுவும் தெரிலன்னா அதான் ஞானம். அவருக்கு வேற எதுவும் தெரில, தாய் தெரில, தந்தை தெரில, நண்பன் தெரில, தனக்கு பணி செய்கிற பணியாளர்கள் தெரியல, எதுவும் தெரில அவருக்கு. இதுதான் ஞானம். ஞானங்கிறது சிவனை தவிர வேறு எதையும் தெரியாது இருத்தல் தான் ஞானம். நிறைய தெரிந்து கொண்டிருத்தல் ஞானம் இல்லை. அப்படி பார்க்கிற பொழுது இந்த ஒளி வகைகளில் ஒரு அற்புதத்தை சொல்கிறார். கேட்குறார், ஒரு கேள்வி கேட்குறார்.
எந்த ஒளி தனக்குள்ள ஒரு பேரொளியை ஒடுக்கி கொண்டிருக்க முடியும் அப்படின்னு கேட்குறார். எந்த ஒளி ஒரு பேரொளியை தனக்குள்ள ஒடுக்கி கொண்டு இருக்க முடியும்? எப்படியாவது அது எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? அந்த மாதிரி ஒரு ஒளிக்குள்ள ஒரு பேரொளியை உள்ளுக்குள்ள அடக்கி வைக்கிறது அப்படிங்கிறது எப்படி அது பாசிபிள் அப்படின்னு கேட்குறார். அதை மணிவாசகர் சொல்றார், வாராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே என்று கூட குறிப்பிடுகின்றார். எனவே உள்ளே ஒளித்தல், உள்ளே ஒளித்தல் என்று சொல்லுவது இங்கே நம்ம திருமூலரும் அந்த கேள்வி கேட்கிறார். உளம் கொளியாவது என் உள்ளின்ற சீவன் வளங்கொளியாய் நின்ற மாமணி சோதி விளங்கொளியாய் மின்னி விண்ணில் ஒடுங்கி அளங்கொளியாயத்துளாகி நின்றானே என்று இந்த பாடல்ல அதை குறிப்பிடுகின்றார். உளம் கொளி ஆவது என், ஒரு பிரிது ஒரு ஒளியை பேரொளியை தன்னுடைய ஒளிக்குள்ளே ஒடுக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒளி எதுவாக இருக்க முடியும்? அது சிவ ஒளி தானே. சிவ ஒளிக்குள்ளே சிவ ஒளி உள்ளே ஒளிந்து கொண்டு இருக்கிறது. அப்ப சிவ ஒளிக்குள்ளே சிவ ஒளி ஒளிந்து கொண்டு இருக்கிற பொழுது அது உள்ளே இருக்கிறது என்று தெரிந்த பிறகு தனக்குள்ள இருக்கு, உள்ள இருக்கு அப்படின்னு தெரிந்த ஒரு பொருளை தன்னால் பார்க்க முடியாதா? தானே அதற்கு இடம் கொடுத்து தன்னுடைய இடமாக இருக்கிற அதை அது ஏன் எவ்வளவு எளிதாக பார்க்கலாம்? அது தனக்குள்ளேயே ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய, இப்போ நம்ம வெளியில் தேடிட்டு இருக்க ஒரு ஆள் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறார், நம்ம ரூமுக்குள்ளேயே இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அது நமக்கு பார்க்கறது இன்னும் கடினம் இல்லாத ஒரு வேலை தானே. நம்ம இப்போ ஒருத்தரை நீங்கள் பார்க்கணும் சார், அவர் எங்கே இருக்கிறாருன்னா அவர் உங்கள் ஊரில் தான் சார் இருக்கார், நிச்சயமாக வேற எங்கேயும் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ஊரில் எப்படி தேடுறது? எந்த இடத்துலன்னு தேடுறது? உங்கள் ஊரில் சார், உங்கள் ஊர்லன்னு சொன்னால் எப்படி சார்? எத்தனை ஊரில் எத்தனையோ வீதி, எத்தனையோ தெரு, எத்தனையோ இடம். நான் எப்படி சார்? சரி சார், அப்படி சொல்கிறேன் சார். உங்கள் ஊரில் உங்கள் தெருவில் தான் சார் இருக்கார் அவர். தெருவிலையா? சரி, தெருவுனா கூட நிறைய கட்டடம் இருக்குது, நிறையா வீடுங்க இருக்குது, மேலே இருக்குது, கீழே இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாம் இருக்குது. சரிங்க சார், அது கூட வேணாம், கஷ்டங்கிறீங்க. உங்கள் தெருவில் மட்டும் இல்லை சார், உங்கள் வீட்டிலேயே தான் இருக்கார். இது கொஞ்சம் பரவாயில்ல வீடு. சரிங்க சார், எங்கள் வீட்டிலே தான் இருக்காரா? சரி, எந்த இடத்துல தேடுறது? பரவாயில்ல, நிறைய ரூம் இருக்குது, மேலே இருக்குது, கீழே இருக்குது, ஒரு பெரிய ஸ்டோர் தான், பரவாயில்ல, பார்த்துக்கிறேன் சார், கொடுத்துக்கிறேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சார். சார், இவ்வளோலாம் வேணாம் சார், நீங்கள் எந்த ரூமில் இருக்கீங்களோ அந்த அறையில் இருக்கார் சார், அந்த அறையில் இருக்கார், அவ்வளோதான். இது ரொம்ப சௌரியமாக இருக்க சார். இன்னும் சொல்கிற வேணாம், நீங்கள் எங்கே நிற்கிறீங்களோ அந்த இடத்துலையே இருக்கார். இப்போ பார்க்க முடியுமா? முடியாது. இதை விட்டுட்டு தெருவெல்லாமல் அலைஞ்சிட்டு ஊரெல்லாமல் அலைஞ்சிட்டு உளம் கொளியாவது என், நம்ம சீவனுக்குள்ளேயே சிவனாக இருக்கக்கூடிய அந்த ஒளிப்பொருளே தன்னை ஒடுக்கி கொண்டு, இந்த ஒளிப்பொருளுக்குள்ளே தன்னை ஒடுக்கி கொண்ட ஒளிப்பொருளாக அது இருக்கிறது. உள் நின்ற சீவன் வளங்கொளியாய் நின்ற மாமணி சோதி, சீவனுக்கு உள்ளேயே நின்று வளம் மிகுந்த ஒரு ஒளிப்பொருளாக நிற்கின்ற மாணிக்கம் போல் இருக்கக்கூடிய அந்த சோதி, அது சீவனுக்கு உள் நின்ற சோதி, சீவ சோதிக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய அந்த சோதி. உள் நின்ற சீவன் வளங்கொளியாய் நின்ற மாமணி சோதி, நீ மட்டும் அதை தெரிஞ்சுக்கிட்ட அங்கதான் இருக்குன்னு அதை புறத்தை தேடுறதை நிறுத்திவிட்டு எப்போ அதை உள்ள பார்க்கணும்னு நீ ஆரம்பிக்கிறியோ, எப்போ அதை உள்ளே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை தவிர்த்து வேறு இடத்துல நான் அதை தேட மாட்டேன், அது என்கிட்டயே தான் இருக்குது, அது என் கூடவே தான் இருக்குது, நான் அதையே பார்ப்பேன் என்று அந்த முயற்சியிலே இறங்குகிறவர்களுக்கு அவன் எப்படி வெளிப்படுகிறான்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் மாமணி சோதி என்ன பண்ணுவானா, விளங்கொளியாய் மின்னி, திடீர்னு ஒரு ஃப்ளாஷ் அவர் சொல்றார், மின்னிங்கிறார், விளங்கொளியாய்.
எப்படி எப்ப நிகழும்னு தெரியாது. எல்லா அருளாளர்களுக்கும் இந்த அனுபவம் நிகழ்ந்ததுங்கிற. இப்ப திருப்பெருந்துறையில அவரு பெருமானை தனக்கு குருவாக வர வேண்டும் என்று அவர் யோகத்துல அவர் உள்ள அதை வேண்டிக் கொண்டே இருந்திருக்கிறார். அதை நம்ம பார்க்கிறோம். அது அவரே சொல்ற, இன்றக்கு அருளி இது இடிந்து உள்ளத்து எழுகிற ஞாயிறே போன்று என்று சொல்லுகிறார். ஆகையினால பெருமானை அவர் உள்ளே உணர்ந்து 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 அந்த பெருமானை நான் எனக்கு குருவாக அடையணுமே, குருவாக அடையணுமே, எனக்கு என்னை ஞானத்திலே நிறுத்த வேண்டுமே என்று எண்ணிக்கொண்டே இருக்கிறார். நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். அவரு அமைச்சராக இருக்கிற பொழுது அவருக்கு பக்தி அதிகம். அவருடைய பூசை நிலையை பலரும் சொல்லுகிற அந்த செய்தியை பார்க்கிறோம். அந்த பூசையின் சொல்லுகிற நிலையை பார்க்கிற பொழுது மணிவாசகர் செய்த பூசை நிலை எவ்வாறு இருந்தது அதை பாருங்க நீங்க. அந்த பூசை நிலை இவ்வளோ கோயில் இப்போ போயிருக்காரு, அப்போ ஏதாவது கோயில் போனார்னு நமக்கு செய்தி வருகிறதா? ஏதோ வரலாறு சொல்லுகிற பொழுது அவர் மதுரை கோயிலுக்கு போனார், திருநீர் பெற்றார், அப்படியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனால் எந்த கோயில் போனார்? எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குள் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமை தேர துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடை 6 கால பூசை பண்ணார். யோக பூசை தான். யோக பூசைங்கிறது உள்ளுக்குள்ளேயே அந்த பெருமானை நினைந்து 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 கண்ணீர் விட்டு அழுது அந்த பெருமானை இந்த ஆன்மாவிற்குள் உயிராக விளங்குகிற தேவரே எமக்கு அருள் செய்ய வேண்டும் என்று அங்கேயே அழுது தொழுது நின்று கொண்டிருந்தார் அவரு. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், இது அப்படியே இந்த பாடல் மணிவாசகருடைய வரலாறையே சொல்ற மாதிரி எப்படி அந்த ஒரு ஒற்றுமை இருக்குன்னு. குதிரை வாங்க போறாருங்க அவரு, மணிவாச பெருமான் குதிரை வாங்க போறார், எல்லாரோடையும் வர்றார். ஒரு இடத்துல நிற்கிறார். அங்கதான் அவருக்கு அந்த தோற்றம் நிகழ்கிறது. அங்கதான் அவருக்கு தோற்றம் நிகழ்கிறது. எப்படி வந்தார் சாமி? மின்னல் போல தோன்றினார். அதனாலதான் அந்த இடத்துல நின்றுட்டார். அதை நாம சொல்லுகிற பொழுது ஒலி கேட்கிறது, 5 எழுத்து ஒலி போல இருந்தது, இது எங்கிருந்து வந்தது என்று உள்ளே சென்றார் என்றெல்லாம் நாம சொல்லுகிறோம். ஆனால் உண்மையிலேயே மணிவாசகருக்கு நிகழ்ந்த நிகழ்வு என்னன்னு, இதுவரைக்கும் உள்ளேயே நினைந்து நினைந்து கண்ணீர் விட்டு எழுதரு மறைகள் தேராய் இறைவனை எல்லில் கங்குள் பொழுதரு காலத்தென்று பூசனை விடாது செய்து தொழுதகை தலைவி தேர துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன். அப்படியே அழுது அழுது நின்றிருந்த அவரு குதிரை வாங்க போயிருக்க காலத்துல கூட சிந்தனை முழுவதும் அங்கேயே இருந்தது. அப்படி போனவருக்கு மின்னல் போல தோன்றினார், அந்த இடத்துல நின்றுட்டார். இப்ப மின்னல் போல தோன்றினார் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை இருக்கிறதே, அந்த மின்னல் போன்று தோன்றிய அந்த நிலை, இவருக்கு மின்னல் போல தோன்றிய அந்த திருக்காட்சி கொடுத்த அந்த நிலை, அந்த மின்னல் போன்று தோன்றிய அந்த திருக்காட்சி கொடுத்த அந்த நிலைதான் இப்பெருமானுக்கு அவரை பற்றிய அந்த உணர்வு, இங்க வந்திருக்கிறார் என்ற உணர்வு வந்தது. அந்த உணர்வு வந்தது எப்படி? இங்கே வந்திருக்கிறார் சாமி, இல்லாட்டி வந்த நோக்கத்தை மறந்தார், கொண்டு வந்த பொருளை மறந்தார், கூட வந்தவர்களை மறந்தார், எல்லாவற்றையும் மறந்தார். என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது, விளங்கொளியாய் மின்னி விண்ணில் ஒடுங்கி, அதுக்கு பிறகு பரவெளியாக நின்றானவன். விளங்கு ஒளியாக மின்னி விண்ணில் ஒடுங்கி பரவெளியாக நின்று ஒடுங்கி பார்க்கும் இடந்தோறும் அவனுடைய நினைவாகவே நின்று அலங்கொளி ஆயத்துளாகி நின்றானே, அலங்கொளி ஆயத்துள் ஆகி நின்றானே, பேரொளியாக விளங்குகின்ற அந்த திருக்கூட்டத்தோடு நின்றான், திருக்காட்சி கொடுத்தான் அப்படிங்கிறார். அப்ப இந்த புறத்தை எப்பொழுது காட்சி கொடுப்பான் அப்படின்னு கேட்கிற பொழுது, உள்ளத்திலே பார்த்த பிறகுதான் புறக்காட்சி கிடைக்கும்.
புறத்தே வந்திருக்கிறார். சுந்தருக்கு வந்திருக்கார், ஞான சம்பந்தருக்கு வந்திருக்கார், எல்லாருக்கும் வந்திருக்கிறார். ஆனால் அவ்வாறு வருகின்ற அந்த நிலை எவ்வாறு என்று கேட்டால், உயிருக்கு உயிராக பிரியாது இருக்கிறார் என்று உணர்கிறவர்களுக்கே தான் அவர் புறத்தே தோன்றியிருப்பாரே தவிர, அந்த உணர்வு இல்லாதவர்களுக்கு புறத்தே தோன்றினார் என்பது சாத்தியமில்லை என்று குறிப்பிடுகிறார். ஆயத்துளாகி நின்றான். ஆயம் என்றால் திருக்கூட்டம். அங்கே நாம இப்ப மணிவாசகரை இதுல பொருத்தி பார்க்கிற பொழுது விளங்கொழியாய் மின்னி அப்ப இப்ப நமக்கு தெளிவா தெரிகிறது. மணிவாசக பெருமான் திருப்பெருந்துறையில அவருக்கு கிடைத்த அந்த ஒலி குறிப்பு என்பதை விட ஒளி குறிப்பு, இந்த மின்னல் போல ஒரு ஃப்ளாஷ் பார்க்கிறார். இங்கே நம்ம பெருமானை இங்கே தரிசனம் செய்தோம், இங்கே தான் இருக்கிறார் அவர் எங்கேயோ என்று அந்த நிலையிலே எங்கு பார்த்தாலும் அவருடைய நினைவாக வெண்ணிலே ஒடுங்கி அலங்கொழி ஆயத்துளாகி நின்றானே, வேறொழியாக அந்த திருக்கூட்டத்திற்கு நடுவே நிற்கிறான் என்று குறிப்பிடுகிறார். இவ அலங்கொழி ஆயத்துளாகி நின்றானே என்று சொன்னார். திருக்கூட்டத்திற்கு நடுவே திருக்கூட்டமாகவே திருக்கூட்டத்தின் ஒளியாக விளங்குகிறான் என்று குறிப்பிடுகின்றார். அப்ப இந்த நிலையை சொல்லுகிற பொழுது, குறிப்பிடுகின்ற நிலையை சொல்லுகிற பொழுது, ஆன்மாவிற்கு ஈசன் தன்னை விட்டு பிரிந்தவன் அல்ல, தனக்கு பிரிப்பற்றவன் அவன் என்கிற உணர்விலே அந்த ஒளியை அது தரிசிக்கிறது. அது மிகவும் ஒரு அத்தியாவசியமான இன்றியமையாத ஒளி உணர்வு என்று குறிப்பிடுகின்றார். உளம் கொளியாவது என் உள் நின்ற சீவன் வளங்கொளியாய் நின்ற மாமணி சோதி விளங்கொளியாய் மின்னி விண்ணில் ஒடுங்கி அலங்கொளி ஆயத்துள் ஆகி நின்றானி. நம்முடைய ஒரு மிகப்பெரிய சோதியாக இருப்பது சிவசோதி சிவசோதிக்குள்ளேயே ஒடுங்கி நிற்கின்றது. அப்படி ஒரு சோதி இன்னொரு சோதிக்குள்ளே ஒடுங்கி இருக்கக்கூடிய நிலை எங்கு நாம் காண முடியும்? இங்குதானே காண முடியும். அந்த உளங்கொளி ஆவது எது என்று கேட்டால், இந்த உயிர் என்று சொல்லக்கூடிய இந்த சோதியில இந்த சிவசோதியாக உள்ளே இருப்பது அது ஒன்றுதான். எனவே மாமணி சோதியாக, வளங்கொழியாய் நின்ற மாமணி சோதியாக, உள் நின்ற சீவனுக்கு உள் நின்ற சோதி அது. உள் நின்ற சீவன் என்றால் சீவனுக்கு உள்ளே நின்ற மாமணி சோதி. அது வளங்கொழியாய் நின்ற என்றார். வளங்கொழியாய் என்றால் சீவன் ஒளிவிடுவதற்கு தன்னால் என்ற அத்தனை விதமான வளங்களையும் தந்து கொண்டிருக்கக்கூடிய மாமணி சோதி. இல்லாட்டா இந்த சீவனுக்கு விடுதலை என்பதே கிடையாது. அது சோதிக்குள் சோதி. அதைத்தான் சோதிக்குள் சோதிக்குள் சோதி, சோதியுள் சோதியுள் சோதி என்றார் வள்ளல் பெருமானு சொன்னார். ஆகையினாலே உள் நின்ற சீவன் என்று சொல்லுகிற பொழுது, சீவனுக்கு உள்ளே நின்ற அந்த மாமணி சோதியை உளங்கொளி என்று நாம் உணர்தல் வேண்டும். உளங்கொளி என்று சொன்னால் உள்ளே சீவனுக்குள்ளே ஒளிந்து இருக்கக்கூடிய, சீவனுக்குள்ளேயே ஒளியாக இருக்கக்கூடிய அந்த ஒளியை நாம் காண வேண்டும். இதை எவ்வாறு காண்பது என்று சொன்னால், ஒளிக்குள் ஒளியாக ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒளியை எவ்வாறு காண்பது என்று சொன்னால், அதனை உணர்கின்ற பக்குவத்திலே, அந்த உண்மையை உணர்கின்ற அந்த உணர்விலே, என்னை விட்டு பிரிப்பற்றவன் என்கிற அந்த உணர்விலே தான் அது விளங்கு ஒளியாய் மின்னி அது புறத்தே தோன்றி நிற்கும். எனவே யாருக்கு அவர் புறத்தே வந்திருக்கிறார் என்று கேட்டால், அகத்தே உணராதவருக்கு அவர் வந்ததில்லை. அகத்தே உணர்வார்க்கே அவர் புறத்தே தோன்றி விண்ணில் ஒடுங்கி, அதுவும் தோன்றுகிறார் என்று சொன்னால் மின்னல் போல தோன்றி என்று சொன்னார். குறுகிய காலத்திலே பேரொளியோடு தோன்றி பார்த்தது அவர்தான் என்று உணருமாறு தோன்றி. அப்படித்தான் எல்லா அருளாளர்களுடைய அந்த நிலையிலேயும் அவர்கள் உணர்ந்து நின்ற அந்த தன்மையில அதைத்தான் சொல்லுகிறார். இன்றன கருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகிற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை என்று குறிப்பிடுகின்றார். என் உள்ளத்திலே தோன்றி நீ அவ்வப்பொழுது எனக்கு
உள்ளத்திலே அகத்திலே தோன்றி நின்ற அந்த கோலத்திலே தான் திருப்பெருந்துறையிலேயும் நீ தோன்றி நின்றாய் என்று சொல்லுகிறார். அலங்கொளி ஆயத்துளாகி நின்றானே, திருக்கூட்டமாகி நிற்கின்றான் என்று குறிப்பிடுகின்றார். விளங்கொளி யாய் மின்னி விண்ணில் ஒடுங்கி அலங்கொளி ஆயத்துள்ளாகி நின்றானே. ஆயம் என்றால் அடியார் திருக்கூட்டம். இதில் சொல்லுகிற பொழுதே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செய்தி சொல்லுகிறார். என்ன என்று கேட்டால், அவர் நிற்கிற அந்த ஒளி என்பது விளங்கொளியாய் மின்னி என்பதை அந்த ஒளியாக அவர் காணுகின்ற அந்த நிலை. அப்படி காணுகிற பொழுது அதை தொடர்ச்சியாக பிரபஞ்சத்தில் அப்படி பார்க்க முடியாது. ஆனால் அருளாளர்களுக்கு அந்த காட்சி விளங்குகிறது. விளங்குகின்ற ஒளியாய் மின்னி அப்படின்னு சொல்றார். அப்போ அவர்களுக்கு விளங்கு ஒளியாக மின்னுகின்ற அது விண்ணிலே ஒடுங்கி அது பரவழியாக அது கலந்து நிற்கும். அப்போ அவர்கள் அது வந்தது இவர்தான் என்று உணர்வார்கள். உணர்ந்த பிறகு விண்ணிலே ஒடுங்கி இருக்கக்கூடிய தன்மையும் உணர்வார்கள். உணர்ந்து அவர் தன்னை யாராக காட்டுவான் என்றால், தன்னுடைய அடியார் திருக்கூட்டமாகவே தன் உருவத்தை காட்டுவான். ஆயத்துள்ள ஆகி நின்றானே என்று சொன்னால் அவர்கள், அதனால தான் இந்த 12வது சூத்திரத்தை சொல்லுகிற பொழுது, மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யன தொழுமே என்று சொல்லுகிற அந்த நிலைகளும் எல்லாம் புது பரிமாணம். செய்திகள் ஏற்கனவே நாம் கிடைத்த அந்த செய்திகளில் உண்மையான உட்பொருள் என்னங்கிறது நம்முடைய அந்த நிலைகளை பார்க்கிற பொழுது, இப்போ அடியார் திருக்கூட்டத்தை இருப்பார்கள், பிராரத்தத்தை அனுபவிக்க வருகிற பொழுது அடியார்களோடு இருப்பார்கள் என்று சொல்லுகிற பொழுது, அந்த அடியார்களை அவர்கள் எப்படி பார்ப்பார்கள் என்று கேட்டால் சிவமாக பார்ப்பார்கள். அவர்கள் சிவமாகவே நிற்பார்கள். அதனால தான் அலங்கொளி ஆயத்துள் ஆகி நின்றானே என்று குறிப்பிடுகின்றார். அந்த அடியார்களாகவே பெருமான் அங்கே நின்று அந்த திருக்காட்சி தருகிறான். எனவே இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சாமி சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், வெளியில் தோன்றுவது என்பது எல்லோருக்கும் இயன்ற ஒன்று அல்ல. இறைவன் வெளியில் அப்படி காட்சி கிடைக்கவே கிடைக்காது. அந்த காட்சி எப்படி கிடைக்கிறது அருளாளர்களுக்கு என்று சொன்னால், அருளாளர்கள் அவர்கள் வெளியில் பார்க்கலையா என்று கேட்டால் பார்க்கிறார்கள். எப்படி என்று கேட்டால், அவர்கள் உள்ளத்திலே அவனை தனக்கு பிரிப்பற்றவன் என்று எப்பொழுது உணர்கிறார்களோ, தனக்கு பிரிப்பற்றவன் என்று உள்ளத்திலே உணர்ந்த அந்த நிலையிலே அவன் வெளியிலே புறத்தே மின்னல் போல தோன்றி விண்ணிலே ஒடுங்கி பரவழியாக காட்சி தந்துன்னு அர்த்தம். அதுக்கு பரவழியாக காட்சி தந்து அலங்கொளியாயத்துளாகி நின்றானே. இதை ரொம்ப இந்த செய்தியை நம்ம சாமி சொல்லுகிற பொழுது ரொம்ப ஒரு அழகாக எடுத்து நமக்கு விளக்குகிறார். இப்போ நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு பாட்டை சொல்லலான்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ திருவாசகத்திலேயே நம்ம திருக்கோத்தும்பி எடுக்கிற பொழுது சுவாமி ரொம்ப அழகாக சொல்லுகிறார். அந்த பாடலில் நம்ம பார்த்தோம்னா, கருவாய் உலகினுக்கு அப்புறமாய் இப்புறத்தே மறுவா மலர்குழல் மாதினொடும் வந்தருளி அருவாய் மறைப்பையில் அந்தரனாய் ஆண்டு கொண்ட திருவான தேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. திருப்பெருந்துறையில் தான் எப்படி பார்த்தோங்கிறத சொல்கிறேன். கோத்தும்பியில் சொல்லுகிற பொழுது திருப்பெருந்துறையில் சுவாமி எப்படி பார்த்தேன் அப்படின்னு சொல்லுகிற பொழுது, கருவாய் உலகினுக்கு அப்புறமாய் இப்புறத்தே மறுவார் மலர் குழல் மாதி நொடும் வந்தருளி அருவாய் மறைப்பையில் அந்தரனாய் ஆண்டு கொண்ட திருவான தேவர்க்கே. அருவாய் பார்த்தேங்கிறார். அருவாய் பார்த்தேன் என்பது வெளியாக பார்த்தது, வெட்ட வெளியாக, வெளியெங்கும் வெளியாக, சதா சூட்சம நிலை. சூட்சம நிலையில் பார்த்தேன், தூள நிலையில் பார்த்தேன், உலகினுக்கு கருவாயும் பார்த்தேன் என்று பல்வேறு நிலைகளை அங்கே
நம்முடைய மணிவாசக பெருமான் குறிப்பிடுகின்றார், அவரை பார்த்த கோலத்தை சொல்லுகிற பொழுது. ஆகையினாலே அடியாரோடு திருக்கோலத்தோடு வந்திருந்த அந்த பெருமானை கண்ட காட்சியை சொல்லுகிற பொழுது இவ்வாறு தன்னுடைய அடியாரோடு அவர் வந்திருந்தார், அவர்களெல்லாம் ஒன்ற உடன் கலந்தருளி என்று அதனை குறிப்பிடுகின்றார். ஆகையினாலே உள்ளத்திலே நாம் இப்போ வெளியில் புறத்தே கடவுளை புறத்தே இருக்கிறான் என்கிற உணர்விலேயே திருக்கோயில்கள் தோறும் சென்று அந்த திருக்கோயில்களில் பெருமானை வழிபடுகிற பொழுதெல்லாம் நமக்கு அவன் புறமாக இருக்கிறான் என்கிற அந்த உணர்விலேயே வழிபடுகின்றோம் நாம் வழிபடுகிற பொழுது. ஆனால் அருளாளர்கள் அப்படி வழிபடுவதில்லை. அருளாளர்கள் வழிபடுகின்ற பொழுது உள்ளத்திலே எனக்கு என்னை விட்டு பிரியாமல் இருக்கிற அவன்தான் என் மீது கருணை வைத்து வெளியிலே இப்படி திருக்கோலம் காட்டுகிறான் என்று அவர்கள் எண்ணுவார். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் சொல்கிறார், இந்த ஒரு மாறுபாடான அமைப்பு. ஆக நமக்கு நம்மில் அவன் பிரியாதவன், நம்மை பிரிந்தறியாதவன், நம்மை விட்டு எப்பொழுதுமே பிரியாதவன் என்கிற எண்ணம் நமக்கு ஆழமாக இருந்து உள்ளே இருக்கிற அவன்தான் எல்லா இடங்களிலும் பறந்திருக்கிறவன் என்று சொல்லி எனக்காக இருக்கிற என் கோயிலில் அவனை நான் தரிசனம் செய்ய வேண்டும். நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன் என்று அப்பர் சுவாமி சொல்லுகிறார். அப்படி அந்த இடத்துல தரிசிக்கிறதான் முதல் தரிசனமாக இருக்கும். எனவே அந்த கோயிலில் தரிசனம் பண்ணணும். அந்த கோயிலில் தரிசனம் செய்த பிறகே தான் புறக்காட்சிக்காகப்படுகிறார். புறத்தே மின்னல் போல் தோன்றினாலும் சரி, புறத்தே திருக்கோலம் கொண்டு காட்டினார்னு சொன்னாலும் சரி, திரும்ப அடியார்கள் வடிவமாகவே அவர் திகழ்கின்றார். அதனால தான் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் என்று சொல்லுகிற பொழுது இதுக்கு மணிவாசகரை தவிர பெஸ்ட் எக்ஸாம்பிள் கிடையாது. இந்த பாட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மணிவாசகரை தவிர கிடையவே கிடையாது இந்த பாட்டு. அப்படியே அவருக்காகவே எழுதின பாட்டு மாதிரி இருக்கு. இந்த பாடலை அவருக்கு பொருந்துவது மாதிரி யாருக்கும் பொருந்தலை. அவ்வளோ அற்புதமாக அந்த பாடல் பொருந்துகிறது. அதை சொல்லுகிற போது உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவில் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாயின்னு. உன்னை பார்க்கறதுக்கு இடம் அவங்கள தான் பார்க்க முடியும், அவங்களாவே நான் உன்னை பார்க்கணும் என்று குறிப்பிடுகிறேன். அதைத்தான் ஆயத்துள் ஆகி நின்றானே என்று குறிப்பிடுகின்றார். அந்த அலங்கொழி ஆயத்துளாகி, அலங்கொழி என்றால் பேரொழியான விளங்குகின்ற அந்த ஆயத்துள் ஆகி அவர்கள் அந்த திருக்கூட்டத்திலே நிற்கின்றான். திருக்கூட்டமாகவே நிற்கின்றான். திருக்கூட்டமாகவே அங்கே பேரொளி விளங்குகிறது. ஏனென்றால் அவர்களெல்லாம் உள்ளத்திலே கண்டவர்கள், பெருமானை உள்ளத்திலே உணர்ந்தவர்கள். அவர்களுடைய திருக்கூட்டமே பெருமானுடைய திருவடிவாக விளங்குகிறது என்ற அந்த செய்தியை சொல்லுகின்றார். தொடர்ந்து சொல்லுகிற பொழுது ஒரு அருமையான ஒரு செய்தியையும் சொல்லுகிறார். அது அந்த காலத்திலிருந்து நமக்கு நம்மை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கேள்விதான், அதே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கேள்விதான், அதே நம்ம சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய கேள்வியும் கூட. அது உண்டு இல்லை என்னும் உலகத்து இயல்பிது பண்டில்லை என்னும் பரங்கதி உண்டு கொல் கண்டில்லை மானுடர் கண்ட கருத்துரின் விண்டில்லை உள்ளே விளக்கொளியாமே. இதுல தெளிவாகவே சொல்லிட்டார், ரொம்ப தெளிவா சொல்றார். இந்த உலகத்துல உண்டுன்னு ஒரு சாரார் சொல்லிகிட்டே இருப்பாங்க, அதை இல்லைன்னு இன்னொருத்தர் சொல்லிகிட்டே தான் இருப்பான். உண்டுன்னு எதையெல்லாம் நாம் சொல்கிறோமோ அதையெல்லாம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு கோஷ்டி இருக்கும் எப்போவுமே. நீ உயிர் உண்டுன்னா இல்லை அப்படி ஒன்று அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான். நீ கடவுள் உண்டுன்னு சொன்னேன்னா அது இல்லை அப்படின்னு சொல்லுகிற இருப்பான். இது உலகத்து இயல்புன்னு, இது இந்த பிரபஞ்சத்தினுடைய இயல்பு. ரெண்டு பேரும் இங்கே தான் இருப்பான். ஏன்னா ரெண்டு பேருக்கும் தான் இந்த உலகம். வெறும் உண்டுன்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் இந்த உலகத்தை அவர் படைக்கலை. உண்டு, கடவுள் உண்டு, கடவுளை வழிபட வேண்டும், கடவுள் நமக்கு எல்லாம் தருவார்னு சொல்கிறவங்களுக்காக மட்டும் இல்லை இந்த உலகம். அது இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் தான் இந்த உலகம். அது பொது. இது இந்த உலகங்கிறது பொது. ஏன்னு சொன்னால் அவனையும் தேர்த்தி ஆகணும் இவர் இல்லையா. படிக்கிறதுக்கு வர பையனுக்கும் தான் பள்ளிக்கூடம், இல்லை படிக்கிறத மித்த எல்லாம் செய்கிற பையனுக்கும் தான் அந்த பள்ளிக்கூடம்.
அவன் ஃபீஸை கட்டியிருப்பான், அவன் வந்திருப்பான், அவன் ரெகுலராக வந்திருப்பான், அப்ளிகேஷன் கொடுத்துருப்பான், எல்லாம் பண்ணியிருப்பான். படிக்கலானா படிக்கலையாங்கிறதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அவனுக்கு அது இடம் இல்லையா? ஆனால் வெளியில் போகணுன்னு சொல்கிறதுக்கு வாத்தியார் கூட உரிமை கிடையாது. அப்போ ஒரு ஒரு இந்த உலகத்தில் இறைவன் உண்டு என்று சொல்லுகிறவர்களுக்கு மட்டுமல்ல, இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கும் இதே உலகம்தான். நன்மை செய்கிறவர்களுக்கு மட்டுமா இந்த உலகம்? இல்லை, தீமை செய்கிறவர்களுக்கு இதான் உலகம். அப்போ நன்மை செய்கிறவர்களும் இங்கே தான் இருக்காங்க, தீமை செய்கிறவர்களும் இங்கே தான் இருக்கிறாங்க, உண்டுங்கிறவனும் இங்கே தான் இருக்கான், இல்லைங்கிறவனும் இங்கே தான் இருக்கிறான். இந்த உலகத்தை பார்க்கிற பொழுது நமக்கு இந்த இயல்பு தெரிஞ்சு போயிடும். இந்த உலகத்தோட இயல்பு இது. ஓ இயல்பு என்ன? அதை கேட்குறார். இந்த உலகத்தோட இயல்பை விட்டுடு. அது இங்கே உண்டுன்னு இருக்கவனும் இருப்பான், இல்லைங்கிறவனும் இருப்பான். உண்டு இல்லை என்னும் உலகத்து இயல்புது. இந்த உலகத்தோட இயல்பு இதுப்பா, அதனுடைய தன்மையே இதுதான். கொஞ்சம் பேர் சாமி இருக்கம்மா, கொஞ்சம் பேர் இல்லைம்பா. கொஞ்சம் பேர் நரகம் உண்டும்மா, கொஞ்சம் பேர் இல்லைம்மா. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதும்மா. கொஞ்சம் பேர் இந்த உடம்புக்குள்ளே ஒரு உயிர் இருக்கும்மா, சில பேர் அதெல்லாம் அப்படிலாம் உயிரெலாம் ஒன்றும் கிடையாது, இந்த உடம்பு விழுந்ததுன்னா விழுந்தது தான் அப்படிம்மா. கொஞ்சம் பேர் புண்ணிய பாவம்லாம் உண்டும்மா, கொஞ்சம் பேர் புண்ணியமாவது பாவமாவது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிம்மா. ரெண்டு பேருக்கும் பொதுவான இந்த உலகம். அதை விட்டுடு, நீ உன்னை பற்றி பேசு. உலகத்தையே சில பேர் பேசிகிட்டு இருப்போம். இந்த உலகம் அப்படி சார், இந்த உலகம் இப்படி சார், அது நீ என்ன சொல்லு அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்மகிட்ட கேட்குறார். பண்டு இல்லை என்னும் பரங்கதி உண்டு கொல். பண்டு அப்படிங்கிறது இறைவனை சொல்லுகிறார். பழமையானவன், பழமையானவன். பழமையானவன் என்று சொன்னால் முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருள், பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றிய இல்லையா? அப்படிப்பட்ட அவன் முன்னை பழம்பொருள் இல்லையா? இப்போ நமக்கு இந்த உலகத்தில் கொள்கைகளை சொல்லுகிறவர்கள் காலத்துக்கு உட்பட்டது, காலத்துக்கு உட்படாதது, இதையே இல்லை உண்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப பழமையாக இருக்கிற ஒரு பொருளாக இருக்கக்கூடிய சிவத்தை, கடவுளை இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போகாது. பண்டு இல்லை என்னும் பரங்கதி உண்டு கொல். உண்டு இல்லை, காலம் இடம் இவற்றை கடந்ததுக்கு பழம்பொருள்னு பேர் இல்லையா? டைம், அப்புறம் அது மட்டும் இல்லை, ஒரு ஏஜிங்கிற அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையும் இல்லாத, பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு பொருள் பழம்பொருள். அது இந்த இடத்துல தான் இருக்கும், இந்த இடத்துல இருக்காது அப்படின்னு சொல்லுவதற்கு இடம், அந்த காலதேச வர்த்தமானம் எல்லாத்தையும் கடந்த ஒரு நிலையில் இருக்கிற ஒரு பொருளை, அந்த பொருளை இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. பண்டு இல்லை என்னும் எது? இந்த உலகம். அது இல்லைன்னு சில பேர் சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு எப்படி உய்வார்கள் என்று எனக்கு தெரியலேன்றார். இந்த உலகத்தை தந்து, உலகத்தை இயக்கி, உலகத்தை என்னுடைய நன்மை தீமைகளுக்கெல்லாம் கணக்கு போட்டு இப்படி ஒரு உலகத்தை இயங்கி கொண்டு இருக்கிற ஒரு உலகத்துக்கு அதை இயக்குகிற ஒருவன் இல்லை என்று சொல்லுகிற பொழுது அவன் தேர்றது எப்படின்னு எனக்கு தெரிலன்ட்டார். அவனை விட்டுருவான். அவன் தேர்றது பரங்கதி உண்டுகோல். அவனுக்கு மேலான கதி உண்டா? அவன் எப்படி போய் அவன் தன்னுடைய மேல்நிலையை அடைய முடியும்? ஒருவன் தான் படித்து பாஸ் பண்ணி போய் அதெல்லாம் பெரிய உத்தியோகம்லாம் கிடைக்கும்னு என்ன நிச்சயம் இருக்குது? எப்படி உத்தியோகம் கிடைக்கும்? எப்படி சம்பளம் கிடைக்கும்? எப்படி நமக்கு அப்படியே கிடைச்சாலும் அந்த வேலை எப்படி நமக்கு நிரந்தரம்னு சொல்ல முடியும்னு படிக்க போகும்போதே சொல்கிறான்னு வச்சுங்க. இப்போ அவன் எப்படி தேருவான்? தேராது. பரங்கதி உண்டு கொல் கண்டு இல்லை மானுடர் கண்ட கருத்துரின் வெண்டில்லை. சரி, கண்டவர்கள் யாராவது இருக்கிறார்கள்னா கண்டவர்கள் யாரும் தெரியல நமக்கு. கண்டவர் இல்லைன்ட்டார். கண்ணால் பார்த்தேன் சாமியேன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. கண்டவர் இல்லை.
சரி, பார்த்தேன்னு சொன்னவர்களும் அவருடைய இயல்பை சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்களான்னா அந்த விளக்கி சொல்லுகிறவர்களும் இல்லை. கண்டு இல்லை, கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லைன்னு ஒரு பழமொழி. அதை இதிலேருந்து தான் எடுத்திருப்பாங்க போல இருக்கு. கண்டு இல்லை மானுடர் கண்ட கருத்துரின் விண்டு இல்லை. கண்டதும் இல்லை, கண்டவர்களோ அதனுடைய விளக்கத்தை சொன்னவர்களும் இல்லை. எனவே வெளியிலே இவனை கண்டவர்களாக ஒருத்தருமே இல்லை. பெருமானை நான் நேரிலே பார்த்தேன், பேசினேன் என்று சொல்லக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அப்படி சொன்னால், பார்த்தேன் என்று சொன்னவர்கள் அவர் இவ்வாறு இருந்தார், இப்படியெல்லாம் அவருடைய நிலை இருந்தது என்று சொல்லுகிறதுக்கும் அப்படி ஒரு செய்திகள் நம்மிடம் இல்லை. பார்த்ததும் இல்லை, பார்த்தவங்க விளக்குனதும் இல்லை. இந்த பொருளை எப்படி நம்புறது அப்படின்னு உனக்கு தோணலையான்னு கேட்குறாரு. இந்த பொருளை இவர் திருமூலர் கேட்குற கேள்வி நம்ம ஒரு பெரிய கொஸ்டின் கேட்குறார். பார்த்தேன்னு சொன்ன ஆளும் இல்லை. சில பேர் பார்த்துருக்காங்க, அவங்க பேசாமல் போயிட்டாங்க, ஒன்றும் சொல்லவே இல்லை, விவரம் சொல்லலை. ஆனால் பார்த்தேன்னு சொன்னவர்கள் விவரம் சொல்லாமல் போனதுனால நமக்கு விவரமும் தெரியுது. அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் அவனை வெளியில் பார்க்கவே முடியாது. இதுதான் தெரிஞ்ச உண்மை. எனவே இந்த உலகம் இல்லை இல்லை என்று சொல்லி கொண்டிருப்பதற்கு காரணம் அது வெளியிலே பார்க்க முடியவில்லை அவனை என்பதனாலே அது இல்லை இல்லை என்று சொல்லி கொண்டு இருக்கிறது. அது கடைசி வரைக்கும் அப்படித்தான் சொல்லும். நீயும் வெளியில் பார்க்க முடியாததுனால இல்லைன்னு சொன்னேன்னா நீ அதுலேயும் சேர்ந்துக்கலாம், நீ இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் உனக்கு பரங்கதி உண்டுகோல். இங்கே எதுக்காக வந்தோம், என்ன வேலை செய்கிறோம், எதுக்காக போயிடுறோம், எதுக்கு இது நிகழ்ந்தது என்ற காரணமே தெரிந்து கொள்ளாமல், அப்படி ஒரு மேலான ஒரு காரணத்திற்காக வந்தோம் என்பதை கூட அறிந்து கொள்ளாமல் செல்லுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இங்கே வந்தோம், எதற்காக வந்தோம், என்ன காரணத்திற்காக வந்தோம் என்ற காரணத்தை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் உனக்கு இருக்குமானால், கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருக்குமானால், வெளியிலே தேடிக்கொண்டு நேரத்தை வீணாக்காதே. உள்ளே விளக்கு ஒளியாமே, உனக்குள்ளேயே ஒளி விளக்காக ஒளிவிட்டு பிரகாசித்து கொண்டு உன் அறிவுக்கு அறிவாக உன்னை அறியும்படி செய்து, நீ அறிகின்ற பொழுது அந்த அறிவுக்கு காட்டியும் கண்டும் வருகிற அந்த ஒரு நிலையிலே விளங்குகின்ற அந்த ஒளியை நீ உள்ளே காண வேண்டும். அத்தனை பேரும் வெளியே பார்த்து விட்டு பார்க்கவில்லை, இல்லை இல்லை என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். எத்தனையோ காலமாக இதைத்தான் சொல்லி கொண்டு இருக்கிறான். வெளியில் பார்க்கல, வெளியில் இப்போ நம்ம மட்டும் பார்க்க முடியுமா? வெளியில் பார்க்கக்கூடியவராக இருந்தால் யாராவது பார்த்துருப்பாங்க. பார்த்த மாதிரி யாரும் சொல்லலை. அப்படியே பார்த்துருந்தாலும் நமக்கு விளக்கியும் சொல்லலை. அதனால் அதையெல்லாம் போய் நம்பிக்கிட்டு இருக்காம, உள்ளே இருக்கக்கூடிய ஒளியாக இருக்கக்கூடிய, ஆன்மாவின் ஒளிக்கு ஒளியாக இருக்கக்கூடிய, உள்ளே ஒளி விளக்கு ஒளி என்று சொல்லுகிற பொழுது உள்ளே அறிவுக்கு அறிவாக சுடர் விடுகின்ற நம்முடைய அறிவு என்பது விளக்கம் பெறுவது எதனால? எப்படி இந்த அறிவு விளக்கம் பெறுகிறது? இதற்கு எப்படி நன்மை தீமை தெரிகிறது? இதற்கு ஏன் இன்பத் துன்பம் வருகிறது? அறிவுக்குத்தான் இன்பத் துன்பம், அறிவற்ற பொருளுக்கு இன்பத் துன்பம் கிடையாது. நமக்கு ஏன் இந்த இன்பமும் துன்பமும் வர வேண்டும்? இந்த இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் என்ன காரணம்? இன்பத் துன்பம் பெறுகின்ற நான் அறிவுடை பொருள். அப்படி அறிவுடை பொருளாக இருக்கிற எனக்கு இந்த இன்பத் துன்பம் ஏன் வர வேண்டும்? அந்த அறிவிலே இருக்கக்கூடிய பிழை, குறை. எனவே அதை நீக்குவதற்காக என் அறிவுக்கு அறிவாக இருக்கக்கூடிய, விளக்கு ஒளியாக இருக்கக்கூடிய அதை உள்ளே தேடி காண வேண்டுமே தவிர வெளியே அந்த ஒளியை அடைந்து விடலாம், பார்த்து விடலாம், அதனால் கடவுள் உண்டு என்று சொல்லிவிடலாம் என்று நீ நினைத்தால் அதற்கு வாய்ப்பு இல்லை என்று குறிப்பிடுகிறார். இப்போ இந்த பாடலினுடைய அடிப்படை உண்மை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அத்தனை பேருமே, கடவுளை இல்லை என்று மறுக்கிறவர்கள் அத்தனை பேருமே வெளியிலே அவனை காண முடியவில்லை என்கிற ஒரு கருத்து பற்றித்தான் அதை சொல்லுகிறார்கள். வெளியில அவனை பார்க்க முடியல, இந்த கண்ணால பார்க்க முடியல, அவன்கிட்ட பேச முடியல, அப்படி ஒரு பொருள் கிடையாது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள்.
அவர்கள் சொல்லுவது போலத்தான் அவனும் வெளியில பார்க்க முடியல அவனை. அது மாதிரி பார்த்தவங்க யாரும் இல்லை. அப்படி பார்த்தேன்னு சொன்னவங்களும் விலைக்கு சொல்லலை. அதனால அவங்க பார்த்தாங்களா என்ன சொன்னாங்க அதுங்கிறது நமக்கு தெரியல. இப்போ நாம பார்க்க முடியுமா முடியாது என்று கேட்டால், இத்தனை பழம்பொருளாக இருக்கிற இது காலத்தையும் இடத்தையும் கடந்து நிற்கிற இந்த பொருளை காலத்திற்கும் இடத்திற்கும் கட்டுப்பட்ட உன்னுடைய உடம்பால் எப்படி காண முடியும்? காலத்திற்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு பொருளை காலத்திற்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு பொருளால் தான் உணர முடியும். உடம்பு காலத்திற்கும் இடத்திற்கும் உட்பட்ட பொருள். உயிர் காலத்திற்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்டது. உயிருக்கு அழிவில்லை, உயிருக்கு காலம் கிடையாது, உடம்புக்குத்தான் காலம். எனவே அப்படிப்பட்ட உயிருக்கு உயிராக அந்த உயிர்த்தன்மையிலே பொருந்தி இருக்கக்கூடிய அவரை இந்த உயிரானது உள்ளே உணர்ந்து, உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய அந்த பொருளை உணர்ந்து, அந்த உயிரானது அப்படித்தான் அதை காண வேண்டுமே தவிர, அப்படி விளங்குகிற ஒளிதானே தவிர அது புறக்கண்களுக்கு அகப்படுகின்ற ஒளி அல்ல, அறிவுக்கு அகப்படுகின்ற ஒளி. எனவே ஒளி என்று சொல்லுகிற பொழுது கண்களினால் காணப்படுகின்ற ஒளியாக கொள்ளாமல் அறிவினால் பெறுகின்ற விளக்கமாக அதனை நாம் கொள்ள வேண்டும். ஆகையினாலே தான் இந்த பாடலில் சொல்லுகிற பொழுது திரும்ப திரும்ப குறிப்பிடுகின்ற பொழுது அவன் அகத்திலே விளங்குகின்றவன். அகம் என்று சொல்லுவது உடம்புக்குள்ளே விளங்குகிறவன் என்பது அல்ல பொருள், உயிருக்குள்ளே விளங்குகிறவன் என்பதுதான் பொருள். நம்ம ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் இதை ரொம்ப அழகாக அற்புதமாக தகராலயத்தில் அதை ரொம்ப அற்புதமாக விவரிப்பார். ஸ்ரீமத் பாமன் சுவாமிகளுடைய தகராலய ரகசியம் முழுக்க இந்த பாடலின் விளக்கம்தான். இந்த பாடல் விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளணும்னா இதைத்தான் ரகசியமாக தனக்கு உபதேசமாக பெற்றோம் என்றே சாமி குறிப்பிடுகிறார். பிறப்பன் வலசை என்கிற அந்த ஊரில் இடுகாட்டிலே 35 நாட்களுக்கு மேலே தவத்தில் இருந்தவர். 6 நாட்களில் முருகன் வந்து உபதேசம் பண்ணிட்டார். 6 நாள் அந்த கடுந்தவத்தினாலே அந்த உபதேசம் பெற்ற பிறகு வெளியில் வரதுக்கே தோணலை. அவருக்கு வரவே இல்லை, இப்படியே இருந்துட போறேன்ட்டார். கடைசியில் அவர் வெளியில ஏகதேச ருத்ரர்கள் வந்து அவர் நீ வெளியில வா என்று சொன்ன உடனே முருகனுடைய ஆணை இல்லாமல் நான் வெளியே வரமாட்டேன் அப்படின்னு விட்டார். அப்ப முருகன் ஆணையே தான் இது என்று சுவாமியினுடைய குரல் கேட்டுத்தான் அந்த குழியை விட்டே வெளியில வந்தார். உள்ளே நான் இங்கே இருந்தார், சுகமா இருக்குன்ட்டார். இங்கே அந்த சுகநிலை எங்க பார்த்தார்? சாமிய அகத்திலே பார்த்தார். அப்படி அகக்காட்சியாக அதை கண்டார். அந்த அகக்காட்சி என்பது எல்லாருக்கும் பாசிபிள், அத்தனை பேருக்கும் அங்கே அது கூடும். அது நாம் நினைக்கிறோம்ல. இப்போ குடும்பித்தேவரை பார்த்தார், குடும்பித்தேவருக்கு எல்லாம் வச்சார், குடும்பித்தேவருக்கு அபிஷேகம் பண்ணார்னு நாம் நினைக்கிறோம். வெறும் கல்லுக்கு செஞ்சார்னு. அது கல்லே அல்ல. அவர் அகத்தில் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அகத்தில் பார்க்குற ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு ஒளிக்காட்சி அங்கே கிடைச்சது. அவர் பார்த்ததுக்கு தான் செஞ்சார். அவருக்கு பார்த்து அந்த காட்சியில் பார்த்து தன்னை மறந்து அந்த ஒளிக்கு அத்தனை விதமான உபச்சாரங்களையும் அவர் செய்தார். அந்த ஒளிக்காட்சி அதனால தான் அவருடைய பூசை நாளுக்கு நாள் அன்பு பெருகி அந்த அன்பின் பெருக்கத்தினாலே அனுபவம் பெருகிற்று. திரும்ப திரும்ப நான் இந்த ஞானத்திரளில் கூட கட்டுரை எழுதியிருக்கிறேன். ஆருற்றார் ஆரையலார். நண்பர்களுக்கு வாய்ப்பு இருக்குமானா அதை படித்து பாருங்க. இந்த அனுபவங்கிறது என்ன? அனுபவம் இல்லாமல் அன்பு பெருகாது. கொஞ்சம் அன்பு செலுத்தினீங்கன்னா கொஞ்சம் அனுபவம், அந்த அனுபவத்தினால உங்க அன்பு பெருகணும். திரும்ப அந்த அன்புக்கு திரும்ப அனுபவம், அந்த அனுபவத்துக்கு இன்னும் அன்பு பெருகிய நிலை, அதற்கு பெரிய அனுபவம். இந்த அனுபவங்களை பெற்றுக்கொண்டே வருகிறார். ஒவ்வொரு நாளும் உணவு படைக்கிறார், ஒவ்வொரு நாளும் மலர் சூட்டுகிறார், ஒவ்வொரு நாளும் அவருடைய அனுபவம் அதிகமாகி கொண்டே போகிறது. அன்பு அதிகமாகிறது என்ற ஒரு பக்கம் தான் நாம பார்க்கிறோம். அன்பினால் விளைகின்ற அனுபவமும் அவருக்கு அதிகமாகி கொண்டே போகிறது. இது அத்தனையும் அவருக்கு புறத்தே நிகழ்வது போல நாம புரிந்து கொள்வதற்காக. நமக்கு அங்க வெறும் சிலை இருக்கு, அந்த சிலையிலிருந்து கண்ணில் ரத்தம் வருது. நல்லா யோசிக்கணும். நீங்க
எப்படி ஒரு கல்லிலிருந்து ஒரு ரத்தம் வருகிறது என்று சொல்லுகிற பொழுது, சாதாரண ஒரு குழந்தைக்கு கூட அந்த கண்ணிலிருந்து குருதி வருவது அது எப்படி அதிலிருந்து வரும் என்று சொல்லும். கண்ணப்பருக்கு தெரியாதா? ஆனால் காரணம் என்னன்னு கேட்டால், அவருக்கு ஒளிப்பொருளாக தெரிந்து ஒளி உருவமாகவே தெரிகிறது. அதில் தெரிந்ததெல்லாம் அனுபவம் தான் அவருக்கு. அதனால தான் தன்னுடைய கண்ணை எடுத்து அதில் கண்ணை பொருத்துகிறபடி எப்படி பொருந்துச்சு கல்லில் எப்படி பொருந்தும் நீங்கள் சொல்லுங்க. அந்த ஒளி உருவத்திலே இவர் கண்ணை வச்ச உடனே பொருந்துச்சு. அது அனுபவம் அவருக்கு. முதல் கண்ணை ஒட்டாமைக்கல் ஒன்றுச்சுன்னா ரெண்டாவது கண்ணை எடுத்து எப்படி வைப்பாரு? இந்த அனுபவங்கள் எல்லாமே இறைவன் தருகிற அனுபவங்கள். அந்த கண்ணை எடுத்து வச்ச உடனே பொருத்திக்கிட்டார். பொருத்தி கொண்ட பிறகு திரும்பவும் அடுத்த கண்ணு வைக்கிறதுக்கு ஆயத்தமாகிறார். எல்லாமே அனுபவத்தினான நிகழ்வு. எனவே அனுபவம் என்பது உள்ளத்திலே தோன்றுவது. எனவேதான் அன்பு பெருகுதல் என்று சொல்லுவதோடு அனுபவம் என்று சொல்லுவதுதான் அகக்காட்சி. அகக்காட்சி என்பது அனுபவம். அப்படி அன்பு என்பது நாம் உயிரானது காட்டுகிற அந்த அருள்நிலை. அது காட்டுது. அது காட்டினோடனே அனுபவம் பெறுகிறது. அனுபவம் என்பது தான் அதனுடைய முக்கியமான ஒளி நிலையாக விளங்குகிறது. இந்த அனுபவத்தில் தான் அது மயங்கி போய் புறத்தை மறந்து எல்லாத்தையும் மறந்து அதிலேயே லயிக்குது. சற்று புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இந்த ஒளி வகையில் வச்சு பார்க்கிற பொழுது தான் மணிவாசகரை புரிந்து கொள்ள முடிகிறது, திண்ணனாரை புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த அருளாளர்களை எல்லாம் நாம் புரிந்து கொள்ளுகிற அந்த நிலை இந்த ஒளி நிலையில் வச்சு பார்த்தா தான் புரியும். அது இல்லைன்னா வெறும் புராண கதை மாதிரி அப்படி நினைக்கும். நீங்கள் சொல்லுங்கள், கல்லா இருக்கு, கண்ணை எடுத்து வைக்கிறார், இப்படி ஒட்டும் எடுத்து வைக்கிறார், அப்படியே வைக்கிறார், ஒட்டும் அப்படியே ஒட்டும் வாங்கிக்கிறார். அவர் அந்த ஒளி நிலையில் அதை வாங்கி கொள்ளுகிறார். அதை பார்க்கிறார். அவர் சாமி இப்போ வாங்கிக்கிறாருன்னு, சாமி நான் கொடுக்கறதெல்லாம் மறைக்கிறார் என்று அந்த அன்பு பெருகுது அவருக்கு. அதைத்தான் நீங்கள் நம்ம கொண்டு போய் வைக்கிறதெல்லாம் 6 நாளும் அங்கேயே இருக்குன்னு வச்சுக்குவோம். அவர் முதல் நாள் வச்ச உணவு அப்படியே இருக்குது. 2வது நாள் எதுக்கு வேட்டைக்கு போகிறார்? நேற்று கொடுத்ததே சாப்பிடல. 3வது நாள் 2 நாள் வைக்கிற உணவு அப்படியே இருக்குது. 3வது நாள் எதுக்கு வைக்கிறார் உணவு? எல்லாத்தையும் மறைக்கிறார். ஆக அங்கே நிகழ்ந்த நிகழ்வெல்லாம் இந்த அனுபவத்தை தான் ஒளிநிலை என்று சொல்லுகிறார். ஒளி வகை என்று சொல்லுவது அனுபவங்கள். சிவமானது உயிருக்கு தருகிற அனுபவங்களைத்தான் ஒளி நிலை என்று குறிப்பிடுகின்றார். இந்த ஒளி நிலை அல்லது ஒளி வகை, இந்த இவை எல்லாமே சிவம் ஆன்மாவுக்கு தருகின்ற அனுபவங்கள். இதை புறத்தில் இருக்கிற ஒருவனை கன்வின்ஸ் பண்ணி அவனுக்கு இதை நிரூபித்து காட்டி, அவனுக்கு கடவுள் உண்டு நிரூபித்து காட்டி அவன் உணர்வாங்கிறதெல்லாம் வாய்ப்பு இல்லை, கஷ்டம். அது சொல்ல முடியாது இல்லையா? அதுக்கு திருமூலரே சொல்லிட்டார், இது உலகத்தோட இயல்பு. உண்டுங்கிறவனுக்கு இங்கே தான் இருப்பான், இல்லைங்கிறவனும் இங்கே தான் இருப்பான். உண்டுங்கிறவன் இருக்கிற வரைக்கும் இல்லைங்கிறவனும் இருப்பான். உண்டுங்கிறவன் இல்லைங்கிறவன் உண்டுன்னு சேர்ந்தவனையே புதுசாக இல்லைங்கிறவன் கொஞ்சம் பேர் வருவான். அதெல்லாம் உலகத்தோட இயல்பு. நீ ஒன்றைப்பார், உண்டுன்னு சொல்கிறவனையும் இல்லைன்னு சொல்கிறவனை பற்றியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ அவனை காண்பது எவ்வாறு, அவனை உணர்வது எவ்வாறு? நீ அவன் உன்னை விட்டு பிரியாதவன் என்கிறதை உணர வேண்டும், பிரிப்பற்றவன் என்பதை உணர வேண்டும். ஆகவே அப்படி ஒன்றித்து நின்று அறிவுக்கு அறிவாக இருக்கிற அவனை உணர்கிற பொழுது அவன் உள்ளே விளக்கொளியாமே என்று குறிப்பிடுகிறார் என்று சொல்லி, இந்த அளவில் இன்றைய தினம் இந்த 2 பாடல்களையும் நாம் சிந்தித்தோம். நீங்கள் இந்த விளக்கங்கள்லாம் முதல் தடவை கேட்கிற பொழுது உங்களுக்கு ஒரு தோன்றுகிற தெளிவை விட 2 தடவை 3 தடவை இந்த விளக்கங்களை நீங்கள் பாடலோடு வைத்து பாடலை படித்து பார்த்து, பாடலுக்கு உங்களுக்கு எங்கேயாவது உரை கிடைக்கும்னா அந்த உரையும் படித்து பார்த்து, இந்த உரைகள் நம்ம பார்க்கிற இந்த விளக்கங்களையும் நீங்கள் ஒத்து பார்த்து அவற்றை சிந்தித்து பார்த்தீங்கன்னா தான் ஒளிவகை நமக்கு புரியும். ரொம்ப முக்கியமான இடம் ஒளிவகை. அந்த ஒளிவகைக்கு ஏன் குறிப்பிடுகின்றார், எதற்காக இங்கே குறிப்பிடுகின்றார் என்று பார்க்கிற பொழுது ஒளி வகையில் பல அருளாளர்களுடைய அனுபவங்கள் நமக்கு தெளிவாகின்றது என்று சொல்லி, இந்த அளவிலே இதனை நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்வேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.
ஓம் நம சிவாய. 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 திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, நம்முடைய ஞானத்திருள் 12ஆம் ஆண்டு தொடக்க விழா தெய்வச்சேக்கிழார் விழாவாக மலர்கிறது. அதில் காலையில் சர்க்குருநாத் தேசிகர் பாடுறார், மதியம் வள்ளி உமாபதி அவர்கள் பண்ணி இசைக்கிறார்கள். காலையும் மாலையும் நிகழ்வுகள் காலையும் மாலையும் இருக்கிறது. தெய்வச்சேக்கிழார் கண்ட மூவர் முதலிகள் என்கிற தலைப்பில் அடியேன் காலையும் மாலையும் பேச இருக்கிறேன். இது நேரலை ஒளிபரப்பு இது உண்டு. நீங்கள் நேரலையில் கண்டு அதை கிடைக்கலாம் என்று சொல்லி, ஞானத்திருளுடைய வெளியீடு ஞான குழந்தை. அது குழந்தைகளுக்காக ஞானத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய சித்திரப்பட கதை. அந்த குழந்தைகளுக்கு நன்னெறி காட்டுகிற அந்த நூலை நீங்கள் குழந்தைகளுடைய பிறந்தநாள் பரிசாக அவர்களுக்கு கொடுத்து ஞானசம்பந்த பெருமானை அறிமுகப்படுத்த வேண்டும். ஞானசம்பந்த பெருமானை அறிமுகப்படுத்தப்பட்ட குழந்தைகள் ஞானத்திலேயும் அவருடைய ஒழுக்கத்திலேயும் சிறந்து விளங்குவார்கள். அதை நிச்சயமாக சொல்லலாம் என்று சொல்லி, ஞானத்திரளுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஞானத்திரளில் வருகிற கட்டுரைகளுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம் என்று சொல்லி, இந்த அளவிலே இதனை நிறைவு செய்து மீண்டும் நாம் சந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.